ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம என்னதை பத்தி பார்த்தோம்னா ஒரு ஃபைல எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளார ஒரு டெக்ஸ்டை எப்படி நம்ம ஆட் பண்றது, ரைட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன்னா ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கனோ அந்த ஃபோல்டரை நான் முதல்ல ஓபன் பண்றேன். அதுக்காக என்ன பண்ணிடுறேன், முதல்ல விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் போறேன். ஜி கோலன்ல தான் நான் வச்சிருக்கேன். ஜாவான்ற ஃபோல்டர்ல தான் அந்த ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இதுதான் அந்த ஃபைல். நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு சிம்பிளா இருக்கணும், நான் ப்ரோக்ராம் போடுறப்ப எந்த எரரும் வரக்கூடாது அப்படின்றத நான் சிம்பிளா வச்சிருக்கேன். முதல்ல இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணிருக்கேன்ற முதல்ல சொல்லிடுறேன். அப்புறமேல நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் பண்றதுக்கு தேவையான லைப்ரரி ஃபைலை நம்ம முதல்ல கால் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா import java.io input ioனா இன்புட் அவுட்புட் அர்த்தம். ஃபைல் ரைட்டர் அப்படின்ற இதை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ அதனால WRITER ரைட்டர் அப்படின்றத வச்சு செமிகோலன் வைக்கிறேன். import java.io exception அப்படின்ற ரெண்டு லைப்ரரி ஃபைலை நான் முதல்ல கால் பண்றேன். கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், பப்ளிக் கிளாஸ் நேம் WRF, அதாவது ரைட் ஃபைல் அப்படின்றதுக்காக WRF நான் வச்சிருக்கேன் ஃபைல் நேம். இப்ப நான் என்ன பண்றேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARC அப்படின்றத நான் கொடுத்துருக்கோம். போன ப்ரோக்ராம்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரிதான். முதல்ல பிரேசஸ் ஓபன் பண்றேன், ட்ரை கேட்ச் அப்படின்னு ரெண்டு இதை கொண்டு வரேன். முதல்ல நம்ம போன இதுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ட்ரை அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபைல் நேம் ஒன்று கொடுத்து அதுக்கு நம்ம இது பண்ணணும். ஃபைல் ரைட்டர் அப்படின்னு தான் நான் இதுல பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால நான் அப்படியே தான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதுல நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பின்னால. இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நம்ம முதல்ல ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். மை ரைட்டர் ரைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரைட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதுல என்ன அது முதல்ல ஃபைல் நேம் கொடுக்கணும். அதுக்கு எஃப் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபைல் நேம்னு கொடுக்கலாம், எஃப் நேம் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் கொடுத்து நீங்க அந்த டெக்ஸ்ட் ஃபைல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்துட்டீங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப ரைட் பண்ணணும். இப்ப என்ன பண்ற, அதுல மை ரைட் டாட் ரைட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், ஸோ இப்ப என்னன்னா மெசேஜ் நான் அந்த இடத்துல கொடுக்கணும், அந்த டெக்ஸ்டுக்குள்ளார என்ன மெசேஜ் போய் நம்ம சென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட எந்த பார்ட்ல கொடுங்க. இதுல நான் பண்ணிருக்கேன் என்னன்னா வெல்கம் டு இந்தியா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல வெல்கம் டு இந்தியா தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. உங்க நேம கொடுத்து கூட நீங்க பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேர்ட் பிடிச்சிருக்கோ அந்த வேர்டை பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கலாம். சோ இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இப்படியே நான் ப்ரோக்ராம கொடுத்துட்றேன். இதுல நம்ம எப்படி இந்த மை ஃபைல் அதாவது மை ரைட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரிதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்ப நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி அப்புறமேல என்ன பண்ணிடுறேன், டாட் க்ளோஸ், இதனோட இது முடியுது அப்படின்றதுக்காக க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துறேன். சிஸ்டம் டாட் அவுட் சக்சஸ்ஃபுல்லி ரோட் டு த ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கேட்ச்ல என்ன பண்ணிடுறேன், எக்ஸப்ஷன்ல ஈன்னு கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல ஆன் எரர் ரெக்கார்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது ஏ டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரூ அப்படின்னு கொடுத்து
ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்து பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி முதல்ல வந்து என்ன பண்றேன், ட்ரையோட இதை இங்க ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன், கேட்சோட இதை இங்க ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். இதுல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற அந்த இதுக்கான இதை ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸுக்கான இதை வந்து ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். சோ எங்க ஓபன் பண்ணி எங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம நம்ம ரன் பண்ண போறோம். இதுல நான் எந்த வித சேஞ்சும் இப்போ பண்ணல. சோ அதனால நான் டைரக்டா ரன் பண்றேன். இப்போ விண்டோஸ் படுத்தையும் ஆரையும் நான் பிரஸ் பண்றேன். இங்க சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி வந்து இங்க நீங்க என்டரையும் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஓகே அப்படின்ற பட்டனை நீங்க பிரஸ் பண்ணலாம். பிரஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இதுல வந்து முதல்ல வந்து நம்ம எந்த கோலன்ல அந்த ஃபைல வச்சிருக்கோமோ அந்த கோலனுக்கு முதல்ல நம்ம போகணும். அதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா இப்போ நான் வந்து ஜி கோலன்ல தான் நான் ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜி கோலன் அப்படின்றதுக்கு முதல்ல போறேன். அதுல வந்து எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கேன்னா ஜாவா அப்படின்ற ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். ஸோ சிடி ஸ்பேஸ் ஜாவா அப்படின்றத கொடுக்குறேன். சிடின்றது என்னன்னா வந்து சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். ஸோ சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு கொடுத்து ஜாவா அப்படின்ற ஃபோல்டர்ல போயிடுறேன். இப்ப நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். முதல்ல ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது WRF டாட் ஜாவா அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்றேன். எந்த எரரும் இல்லைன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இப்ப ரன் பண்ணணும். ஸோ வந்து இப்ப ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட், ஜாவா வந்து ஃபைல் நேமு. ஸோ வந்து ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்து இப்ப நான் சக்சஸ்ஃபுல்லி ரோட் டு த ஃபைல் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப அந்த நான் இது போல்ற அந்த ஃபைலை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைல்ல நம்மளுக்கு அந்த இது வந்து நம்மளுக்கு இது ஆயிருக்கும், ரைட் ஆயிருக்கும். இருங்க, நான் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஓபன் பண்ணேன் அப்படின்னா வெல்கம் டு இந்தியா அப்படின்றது எனக்கு வருது. இப்ப நம்ம இந்த இதுல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த கிளாஸ் ஃபைலையும் இதையே நான் டெலிட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த கிளாஸ் ஃபைலையும் இதையும் நான் முதல்ல டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்ப நான் திரும்ப ரன் பண்றேன். கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்ப கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் மேல எந்த எரரும் இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் போயிடும். இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன எரர் அப்படின்றது நமக்கு வரும். இப்போ வந்து நான் வந்து இப்ப என்ன கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு கம்பைல் ஆயிடுச்சு, எனக்கு ரன் ஆயிட்டு அந்த ஃபைல்ல வந்து இந்த ஃபைல்ல நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ப்ரோக்ராம்ல சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். திரும்ப என்ன சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம மை ஃபைல் மை ரைட் இருக்குல்ல, இதுல மை WR நான் மாத்துறேன். எங்கேயும் நான் WR அப்படின்னு நான் மாத்துறேன். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். இப்ப பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் நான் மையின்னு வருதோ அந்த இடத்துலலாம் WR அப்படின்னு நான் மாத்திட்டேன். இப்ப மாத்திட்டு நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணிருக்கிறதோட நான் ஃபைலை சேவ் பண்றேன். அகைன் வந்து நான் என்ன பண்றேன், ப்ரோக்ராமை கம்பைல் பண்றேன். ஏன் கம்பைல் பண்றோம், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்கிறதோட நம்ம கம்பைல் பண்றோம். ஸோ கம்பைல் பண்ணிட்டு நம்ம ரன் பண்றப்ப நம்மளுக்கு ரன் ஆகணும். நான் வந்து ஒரு தடவை நான் என்ன பண்றேன், ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்ற தொட்டு நான் இந்த ஃபைல்ஸை எல்லாத்தையும் நான் ஒரு தடவை டெலீட் பண்ணிட்டு நான் ஒரு தடவை ரன் பண்றேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா நம்மளுக்கு புரியும். ஸோ அதுக்காக நான் அந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்ண போறேன். ஸோ முதல்ல கம்பைல் பண்றேன், எந்த வித எரரும் இல்லை. ஸோ ரன் பண்றேன், எனக்கு எந்த வித எரரும் இல்லாம எனக்கு அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு இந்தியா அப்படின்னு எனக்கு வந்துருக்கு.
இந்த இதை இப்ப டெக்ஸ்ட் ஃபைல்ல மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரோக்ராம்ல சின்ன சேஞ்ச் பண்ணி டாக்குமெண்ட் ஃபைல்ல நம்ம ட்ரை பண்ணுவோம். சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். Ctrl+F ப்ரெஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு நான் முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறேன். இப்ப நான் ரன் பண்றேன். ரன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல அந்த டெக்ஸ்ட் வந்திருக்கும். வந்திருக்கா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுல சம் எரர் இருக்கு. அது நான் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு நான் கொடுத்ததுல ஏதோ எரர் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துல வரல. ஸோ அதனால யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு ரன் ஆகும். இப்போதைக்கு நம்ம இப்படியே வச்சு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஏதாவது ஃபைல் இருக்கா, ஸோ அதனால ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வருதா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணி, ஏன்னா இது மாதிரி சமயத்துல நம்மளுக்கு சில எரர்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால நம்ம அதை 1க்கு 2 தடவை நம்ம செக் பண்ணிக்கிட்டு அப்புறமேல நம்ம இது பண்றது நல்லது. யூஸ்வலா நம்ம இது மாதிரி பண்றப்போ வரணும். இன்கேஸ் வரல அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க, வேற எங்கேயா நான் மிஸ்டேக் பண்றேன்னா அப்படின்றது நானும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க உங்க ட்ரையல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டே சொல்லுங்க. நான் இப்போதைக்கு இங்க டெக்ஸ்ட் ஃபைல்னே நான் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, நம்ம பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் கண்டிப்பா வரும். இன் கேஸ் நம்ம பண்ணதுல ஏதாவது தப்பு இருந்திருந்தால் இந்த இடத்துல கண்டிப்பா எரர் வந்தே தீரும். இன் கேஸ் நம்ம பண்ணதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி நமக்கு வருது. ஸோ எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல்ல கரெக்டா வருது, வேர்ட் டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி வரணும். ஸோ ஏதோ ஒரு ஸ்மால் மிஸ்டேக்னால அது எனக்கு வராம இருக்கு. ஸோ அதை நீங்க நானும் ட்ரை பண்றேன். நீங்களே எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நானும் கரெக்ட் பண்ணி நான் 100 வீடியோவை நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்ப இதே இதுலயே நம்ம இவ்வளவு இது பண்றோம்ல, இந்த இதுலயே நம்ம இன்னும் ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த சக்சஸ்ஃபுல்லி ரோட் டு ஃபைல் அப்படின்னு கொடுத்தோம்ல, டெக்ஸ்ட் என்டர்டு சக்சஸ்ஃபுல்லி நம்ம கொடுப்போம். டெக்ஸ்ட் மாற்றுவோம். சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் இப்ப டெக்ஸ்டா நான் மாத்திட்டேன். இப்ப இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கறதுனாலயோ ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கறதுனாலயோ எந்த எரரையும் காமிக்காது. நம்ம ஒவ்வொரு இதுலயும் நம்ம சொல்ற மாதிரி எந்தவித எரரும் நம்மளுக்கு காமிக்காது. சோ இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம அந்த மெசேஜ்லாம் நம்ம கொடுத்த மெசேஜ்லாம் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, அந்த ப்ரோக்ராம்ல இந்த கிளாஸ் ஃபைல நான் டெலீட் பண்ணிட்டு நம்ம திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? கம்பைல் பண்ணணும். ஸோ அதனால ஒவ்வொரு தடவை நான் டெலீட் பண்ணி நான் காமிக்கிறதுக்கு காரணமே அதான். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும்.
இல்லைன்னா நம்ம வந்து போடுற ப்ரோக்ராம் சரியா தப்பா அப்படின்ற நம்ம இதுலயே வந்து நமக்கு இருக்கும். இப்போ வந்து நான் வந்து அந்த கிளாஸ் ஃபைலையும் நான் delete பண்ணிட்டேன், அந்த ஃபைலையும் டெக்ஸ்ட் ஃபைலையும் நான் delete பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல நான் வந்து என்டர் பண்ண டெக்ஸ்ட் வந்து எனக்கு கரெக்டா வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இங்க வந்து நம்ம வேர்டு மாத்தணும்ல, அந்த டெக்ஸ்ட் என்டர் சக்சஸ்ஃபுல்லி நம்ம மாத்திருக்கோம். இப்ப அந்த வேர்டு நமக்கு கரெக்டா வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல்ல எப்படி ஃபைல ரைட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் ஃபைல்ல எப்படி நம்ம ரைட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். அந்த வேர்ட்லயே நம்ம பண்ணலாம். அது ஆக்சுவலா சின்ன எரர் வருது. அது என்னன்றதை நம்ம பின்னால ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பண்ணுவோம். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.